இறைவனின் அன்பு பிள்ளைகளே, விவிலியத்தில் பேசப்பட்ட பல முக்கிய பெண்மணிகளின் வரிசையில் இன்று நாம் நீதி தலைவராகவும் இறைவாக்கினராகவும் இஸ்ரேல் வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்திய தெபோராவை பற்றியும் அவருக்கு துணை செய்த யாவேலை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போமா? முதலில் நீதி தலைவர் என்றால் யார் என்று பார்ப்போம். நீதி தலைவர்களை பற்றி திருவிவிலியம் பல கண்ணோட்டங்களை தருகின்றது. நீதி தலைவர்கள் நாட்டின் காவலர்களாக செயல்படுகின்றனர். நாட்டை பாதுகாத்து அந்நிய படையெடுப்புகள் ஆதிக்கங்களிலிருந்து விடுதலையை தேடித் தந்தனர். முன்னின்று போரிட்டு உற்சாகமூட்டி வெற்றியை பெற்று தந்து மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வழி செய்பவர்கள். இவ்வாறு பல அலுவல்களை நீதி தலைவர்கள் செய்து வந்தனர். இவர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். நீதி தலைவர்கள் இறைவனின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். மக்கள் இறை கட்டளையை கடைபிடிக்க உதவுபவர்கள். இவர்கள் இறைவனின் சிறப்பான உதவியோடு செயல்படுகிறார்கள். இறைவனின் மீட்பை மக்களுக்கு கொணர்ந்து அவரது நீதியை நிலைநாட்டுவது இவர்களின் அரிய பணி. அடுத்து இறைவாக்கினர் என்றால் யாரென்று பார்ப்போம். தூய்மை, நீதி, நம்பிக்கை, உண்மையான இறைப்பற்று, இறைவனின் குரலை, செய்தியை, அறிவுரைகளை காலத்தின் சூழலுக்கு ஏற்ப கடவுளிடமிருந்து பெற்று அரசர்களுக்கும் மக்களுக்கும் தனி நபர்களுக்கும் தந்தவர்கள் இந்த இறைவாக்கினர்கள் ஆகும். வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடப்பதை இறைவனின் பார்வையில் பார்ப்பதும் விழிப்புணர்வுடன் நடக்க வேண்டியதை எடுத்துரைப்பதும் இவர்களின் அரும்பணியாகும். தெபோரா என்பவர் ஒரு யூத குலப்பெண். இக்குலத்தில் பெண்களுக்கு சிறப்பிடம் இல்லை, சபையில் எழுந்து பேச உரிமை இல்லை என்ற காலம் உண்டு. எனினும் ஆண்டவர் தெபோராவை தனது கருவியாக கொள்கிறார். மனித கண்களுக்கு வியப்பூட்டுகிறார். நீதி தலைவர்கள், விடுதலை தலைவர்கள் என்று ஆண் குலமாக கேள்விப்பட்ட இஸ்ரேலருக்கு நீதி தலைவியாக, விடுதலை தலைவியாக தெபோராவை தந்து இஸ்ரேல் வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்துகிறார். விவிலியத்தில் தெபோராவை இலப்பிதோத்தின் மனைவியாக காண்கிறோம். இவர் நீதி தலைவியாக இருந்தார். இஸ்ரேல் மக்கள் தீர்ப்பு பெற வேண்டி இவரிடம் வருவர். இவர் எப்ராயிம் மலை நாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பார். அம்மரத்தின் பெயர் தெபோரா பேரிச்சை. இன்றும் நமது ஊர்களில் ஊரின் நடுவே அல்லது பக்கத்தில் உள்ள மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டு ஊர் பெரியவர்கள் வழக்குகள் விசாரித்து நியாயம் சொல்வது தெபோராவின் செயலை நினைவூட்டுகிறது. நீதி தலைவியாக செயல்படுவது எளிய செயலன்று. அதனினும் மேலாக எல்லாரும் ஒத்துக்கொள்ளும் வகையில் ஒரு பெண் தலைமையேற்று செயல்படுகிறார் என்றால் அவள் பெருமையை சொல்லவும் வேண்டுமா? இறை ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு செயல்பட்டதால் இவர் ஓர் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார். இஸ்ரேல் நாடு கிமு 12ஆம் நூற்றாண்டு. அது இஸ்ரேல் மக்கள் மிகவும் துன்புற்ற நேரம். ஆட்சோர் என்ற இடத்தை யாபினி என்ற கானானிய மன்னன் ஆண்டு வந்தான். இவனுக்கு சீசரா என்ற படைத்தலைவன் உண்டு. இவன் அரோசோத் கோயிமில் வாழ்ந்து வந்தான். இவனிடம் 900 இரும்புத் தேர்கள் இருந்தன. தனது இரும்பு கரத்தால் அரக்க ஆட்சி புரிந்து இஸ்ரேலை வதைத்தான். சுமார் 20 ஆண்டுகள் இது நீடித்தது. துன்பம் தாழாத இஸ்ரேல் மக்கள் இறைவனிடம் முறையிட்டனர், அழுது புலம்பினர். ஆண்டவரும் அவர்களது குரலை கேட்டு அவர்களை விடுவிக்க திருவுளம் கொண்டார். இஸ்ரேலை மீட்டல். இறைவாக்கு உரைக்கும் தெபோரா நப்தலியில் இருந்த கெதேசில் பாராக்கை ஆள் அனுப்பி கூப்பிட்டார். பாராக் அபினோவோமின் மகன். அவரிடம் தெபோரா, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார். தாபோர் மலையில் நப்தலி செபுலோன் மக்களில்
10,000 பேரை சேர்த்து கொள்ளும். யாபினியின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் படைகளையும் கீசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து உன் கையில் கொடுப்பேன் என்று இறைவாக்காக கூறினார். பாராக்கோ, நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், இல்லையெனில் செல்ல மாட்டேன் என்று பதிலளித்தார். இதற்கு தெபோரா, நான் உம்முடன் செல்வேன், ஆனால் உமக்கு பெருமை ஒன்றும் கிடைக்காது, ஏனெனில் சீசராவை ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் ஒப்படைப்பார் என்று கூறிவிட்டு பாராக்குடன் கெதேசு நோக்கி சென்றார். பாராக்கு தெபோரா கூறியவாறு 10,000 பேர் போர் வீரர்களோடு அணிவகுத்து தாபோர் மலை மீது தயாரானார். சீசராவுக்கு இச்செய்தி அறிவிக்கப்பட்டது. 2 படைகளும் மோதின. தெபோரா பாராக்குக்கு வார்த்தைகள் கூறி உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் உம்மோடுள்ளார், வெற்றி உமதே, சீசராவை வெல்லப்போகிறீர் என்ற வார்த்தைகளை கேட்டதும் பாராக்கும் அவன் படைகளும் தீவிரமாக போர் புரிந்து சீசராவையும் அவன் படைகளையும் தாக்கினர். தாக்குதலை சமாளிக்க இயலாது சீசரா அரசோத் கோயிமின் என்னுமிடத்தில் தோல்வி உறுதி என அறிந்து தப்பி ஓடினான். யாவேல். கேனியரான கேபேரின் மனைவி யாவேலுக்கு கூடாரம் ஒன்றிருந்தது. கேபேரின் வீட்டுக்கும் ஆத்சோர் மன்னன் யாபினுக்கும் நல்லிணக்கம் இருந்தது. தப்பி ஓடிய சீசரா யாவேல் கூடாரத்திற்கு வந்து தஞ்சம் புகுந்தான். யாவேலோ அவன் அயர்ந்து தூங்கும் வேளையில் கூடார முளை ஒன்றால் அவனது நெற்றி பொட்டில் முளை தரையிறங்கும் வரை சுத்தியலால் அடித்தாள். அவனும் மாண்டான். துரத்தி வந்த பாராக்கு யாவேலின் கூடாரத்தில் சீசரா இறந்து கிடந்ததை கண்டான். இவ்வாறு கனானேய மன்னனை கடவுள் ஒடுக்கியதை இஸ்ரேல் மக்கள் கண்டனர். யாவேல் என்ற பெண்ணின் மூலம் ஒரு பெரும் தலைவனை கொன்று வெற்றி தேடி தந்த இறைவனை இஸ்ரேல் மக்கள் புகழ்ந்தனர். தெபோராவின் மகிழ்ச்சியை கூறவும் வேண்டுமோ? அது பண்ணாக பாசுரமாக வெளிவந்தது. அவர் கடவுளை புகழ்ந்து பாடுகிறார். நீதி செலுத்தியும் இஸ்ரேல் மக்களை மீட்டும் இறைவாக்கினளாக செயல்படும் தெபோரா ஓர் உன்னத நீதி தலைவி என்றால் அது மிகையாகாது. தெபோராவின் வெற்றிப்பண். இறைவாக்குரைத்து நீதி செலுத்திய தெபோரா இஸ்ரேலின் காவலாளி என்கின்றார். உண்மை, ஆண்டவர் தெபோராவை தனது கருவியாக பயன்படுத்துகின்றார். தெபோரா இறைவாக்கினரைப் போல் இஸ்ரேலரின் தலைவர்களைப் போல் தன் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை கண்டு மனம் வருந்துகிறார். இன்ப துன்பங்களில் பங்கெடுத்ததோடல்லாமல் போர் முனையிலும் பாராக்குடன் சென்று வீர திருமகளாக காட்சியளிக்கிறாள். தன் உயிரையும் பணயம் வைக்க தயங்கவில்லை. வெற்றி கிடைத்ததும் ஆண்டவரை நினைத்து பார்த்து நன்றி கீதமும் புகழ்ச்சி பண்ணும் பாடுகிறார். இப்பண்ணில் இஸ்ரேலர் கடவுள் செய்த அருஞ்செயல்களைக் கண்டு அவரை போற்றுகின்றனர். அவர் தங்கள் சார்பாக போர் புரியும் ஆண்டவர். துன்ப